கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இது ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் மத்தியிலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சிங்காசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவக்கசரதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவக்கசரதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமையாவும் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமையாவும் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அங்கமாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாம. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாம. அதை பிடித்து கொண்டால் தான் பொன்னவர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே.
தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு. இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு. இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து கை விரித்து உயர பறந்திடுவாய். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Lord. Thank you Jesus. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. தேவரை ஆராதிப்போமா. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தானை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தானை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. Thank you Lord. உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஜீவனுள்ளோரை மரித்தோரிடத்தில், உயிருள்ளவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை என்று அன்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இன்று நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். ஜீவாதிபதியாய் இருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு, மனமே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு, மனமே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரை நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரை நாடுகிறோம். தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். இருக்கிற இடத்துல நம்மை தேடி வருகிறவர், நம்மை நிரப்புகிறவர். பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். Thank you Lord. Thank you Lord. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே. காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே.
ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே தேங்க்யூ லார்ட். வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்கிறவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேவருடைய பிரசன்னத்தில் நம்மை படைப்போமா? ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு ஏகிடுவே அவர் சமூக ஆத்ம நண்பன் இயேசு உண்டு ஏகிடுவே அவர் சமூக திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வானைந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வானைந்திடுமே. ஹல்லேலூயா. பாவமக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நீர் பெரியவர். எங்கள் நடுவிலே நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே நீர் நல்லவராயிருக்கிறீர், நன்மை செய்கிறவராயிருக்கிறீர். தீமை உம்மிடத்தில் வாசமாயிருப்பதில்லை. நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்களின் ஊற்றும் காரணருமாயிருக்கிற நீர் கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் உம்மில் களிகூர்ந்து மகிழச் செய்கிறவர் நீர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நன்றி ஐயா நல்லவரே, நாள் முழுதும்
நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, நன்றி ஐயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம். ஆதியாகமம் 32 27வது வசனம் 28வது வசனம். ஆதியாகமம் 32 27 28. யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. இதை வச்சு நம்ம நிறைய வாட்டி தியானிச்சிருக்கிறோம். இன்றும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேரை மாற்றுகிறதுல நம்முடைய ஆண்டவர் சிறந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாதிரி யாராலையும் பேர் வைக்க முடியாது. கரெக்டாக பேர் வைப்பார். ஆபிராம் அப்படின்ற மனிதனை அழைத்து அவனை எப்படி மாற்றுறாரு? ஆபிரகாம். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்றார். இப்போ ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்போ பேர் வைப்போம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்ன வைப்போம்? பேர் வைப்போம். 30 வயசில் 35 வயசில் யாராவது பேர் வைப்பாங்களா? இல்லை. இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பேர் மாற்றுறோம், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக உலக வழக்கத்தின்படி எப்போ பேர் வைப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரெல்லாம் எடுத்துருவாங்க சிலர் பிறந்த பிறகு பேர் எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ தேவன் இந்த இடத்துல யாக்கோபுக்கு பேரை மாற்றுகிறார். என்னன்னு மாற்றுகிறார்னா, உன் பேர் இனி என்ன எனப்படும்? இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இப்போ ஆபிராம் அப்படின்ற மனுஷனை எடுத்து அழைத்து அவனை ஆபிரகாம் அப்படின்னு மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிராம்னா யார்? குழந்தையே இல்லாதவன். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அப்படின்னா யாருன்னா, தேசங்களுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருந்து தேசங்கள் வந்தது. ஹல்லேலூயா. உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய தேவன் பேரை மாற்றினா அது சும்மா பேரை மட்டும் மாற்றுறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஊர் பஸ்ஸு விடுற மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க? பஸ்ஸு பேரை மட்டும் மாற்றி வேறு ஊருக்கு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பேரை மாற்றினார்னா ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆளை மாற்றிட்டு தான் பேரை மாற்றுகிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுனா யார்? ஏமாத்துறவன். யாக்கோபுனா எத்தன், ஏமாத்துறவன். இஸ்ரவேல்னா யார்? நான் தேசம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல்னா யார்? ஒரு தேசம். இஸ்ரவேலுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. யாக்கோபு அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று அவர் அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த யாக்கோபின் தேவனும் அறியப்படுறார், அதுவும் அவருக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் இஸ்ரவேலின் தேவனும் அவர் அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல்னா என்னென்னா தேவனுடைய முதற் பேரானவன் அர்த்தம். இஸ்ரவேல்னா என்னது? தேவனுடைய முதற் பேரானவன். born of God, தேவனால் பிறந்தவன். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம தேவனால் பிறக்கிறோம். ஹல்லேலூயா. இதை தான் இயேசு நிக்கோதேமுட்ட சொல்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க
முடியாது. அப்படின்னா நாம் மறுபடியும் என்ன ஆயிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் பிறந்தா புது வாழ்க்கை. என்னது அது? புது வாழ்க்கை. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா, இந்த புது வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லை இந்த பழைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? யாக்கோபா வாழ்கிறோமா அல்லது இஸ்ரவேலாக வாழ்கிறோமா? நிறைய பேருக்கு இந்த புதுசுக்கும் பழசுக்கும் வித்தியாசம் தெரியல. நிறைய நேரத்தில் நமக்கு யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆபிராமுக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியல. வித்தியாசம் தெரியாதனால தான் அநேக வேலைகளில் நம்ம இந்த பழைய வாழ்க்கைக்கே போகிறோம். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டி. அல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபிட்ட ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ இன்னும் பழைய ஆள் இல்லை. அல்லேலூயா. ஏசா பேர் ஆண்டவர் எதாவது மாற்றினாரா? அவன் ஏசாவாக தான் இருப்பான். ஆனால் யாக்கோபா இருக்க மாட்டான். என்னவா மாறிட்டான்? இஸ்ரவேலாக மாறிட்டான். அல்லேலூயா. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பல நாள் பகை. யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை, அதாவது சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுவோம், அதை எடுத்துட்டு போயிட்டான். யார்? யாக்கோபு. இந்த ஏசா எப்படின்னா, வேதம் நம்ம எச்சரிக்குது, ஏசா மாதிரி இருந்துடாதீங்கன்னு. ஏன்னா இந்த ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னே அவனுக்கு தெரியல. சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னா, தேவனை உரிமை கொண்டாடுவது. அல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு இருக்கிறதோ அவனுடைய சந்ததியில் தான் மேசியா வருவார். அல்லேலூயா. அப்போ மேசியா என் சந்ததியில் வர வேண்டும். அல்லேலூயா. தேவன் மனிதனாய் பூமிக்கு வருகிறார், அவர் என் சந்ததியில் வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஏக்கம் யாக்கோபுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவன் அதுக்கு தகுதியாக பிறக்கலை. வயிற்றுக்குள்ளே ஒரு போர் நடக்குது. தாயின் கருவிலே ஒரு போர் நடக்குது. மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் சண்டை நடக்குது. அந்த போரில் யார் ஜெயிச்சான்னு நினைக்கிறீங்க? மூத்தவன் ஜெயிச்சானா இளையவன் ஜெயிச்சானா? அந்த காலத்தில் சிசரியன் டெலிவரிலாம் கிடையாது, நார்மல் டெலிவரி தான். ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? முந்தி வர்றதுக்கு. எவன் ஃபஸ்ட்டு வெளியே வரானோ அவனுக்கு என்னது? சேஷ்டபுத்திர பாகம். இப்போ ஃபஸ்ட்டு யார் வந்தா? ஏசா. அப்போ போரில் யார் ஜெயிச்சிருக்கா? கரெக்டா? ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும்? இளையவன் மூத்தவனை சேவிப்பான்னு சொல்லணும். என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? மூத்தவன் இளையவனை செய்வான். அப்படின்னா உலகத்தில் ஒரு ரேஸ் இருக்கு. ஆனால் நான் அதன்படி அற்புதம் செய்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நான் கிருபையின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு கிருபையின் வாரமாக இருக்க போகுது. கிருபைனா என்னன்னே தெரியல நமக்கு. அதாவது ஆபிராம் அப்படின்றவனை தேவன் ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு. அதுக்கு அவன் ஏதாவது காசு கீசு கொடுத்தானா? ஏதாவது கிரயம் செலுத்தினானா? இல்லை. ஆபிராம்னா என்ன சொன்னேன்? குழந்தையே இல்லாத மனிதன், வாரிசு இல்லாதவன். அதுதான் ரொம்ப முக்கியம். வாரிசு இல்லாமல் இருந்தால் நல்லது. இல்லை இந்த காலத்துலேயும் குழந்தை வேணும்னு எத்தனையோ செலவுகளை, பொருட்செலவுகளை செய்கிறாங்க, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆபிராம்ன்றவன் குழந்தைய அவனுக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் யாருன்னா, எண்ணி முடியாததான பிள்ளைகளை உடையவன். ஹல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ பெரிய வித்தியாசம்? கொஞ்சம் வித்தியாசமா நிறையா வித்தியாசமா? நிறையாவா? நல்லா தெரியுமா? இந்த நிறைய வித்தியாசம் எந்த செலவும் இன்றி இலவசமாய் தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் மூலமாக, ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் விளைவாக, ஹல்லேலூயா, இந்த பெயர் மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் கிருபை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதாமின் சந்ததியில் இருந்தோம். யாருடைய சந்ததி? அது ரொம்ப நல்லதா? ஆதாமின் சந்ததி நல்லதா?
நானும் பார்க்குறவன்லாம் எங்கள் தாத்தா அப்படி இருந்தார், நான் இப்படி ஆகிட்டேன்னு தான் சொல்கிறேன். எங்கள் தாத்தா பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், நானே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஆதாமின் சந்ததி வீக்கான சந்ததி. எல்லாத்தையும் இழந்துட்டு இளையகுமாரன் தூரத்துக்கு போய் எல்லாம் செலவழிந்த பின்பு என்ன மேய்க்க போயிட்டானா? பன்றிகளை மேய்க்க போயிட்டான். யார்? இளையகுமாரன். என்ன தகப்பனோடு இல்லைன்னா எல்லாம் என்ன ஆயிடுது? சரி, அதுதான் ஆதாமுடைய கதை. ஆதாமுடைய கதை அதுதான். ஆதாம் என்ன சொல்லியிருப்பான் அவன் பேர பிள்ளைகிட்ட? உனக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் ஏதேன்ற தோட்டத்தில் நான் இருந்தேன், தெரியுதாப்ப? எங்கள் தாத்தா ஒரு காலத்தில், அது எங்கேருந்து வந்திருக்கு? அப்படி இருக்கிறவங்க எங்கே இருக்காங்க? ஆதாமின் சந்தையில். பயப்படாங்க, நீங்களும் அப்படியே ஒருவேளை சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இனிமேட்டு கர்த்தர் வேறு மாதிரி மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் வேறு மாதிரி. ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. அதுக்கு தான் சத்தியம் பிரசங்கிக்கப்படுது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பிரசங்கத்தில் வரும்போது நினைக்கிறது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி தானே இருக்குது, அதுக்கு தான் உனக்கு பிரசங்கம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உன்னை பொன்னாக மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த யாக்கோபு வருவோம். இவ்வளோ பெரிய கிருபையை பெற்றவன் தான் இந்த யாக்கோபு. நம்ம வாழ்க்கையில் அப்போ ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற கிருபையை நாம் அறிந்து கொள்ளும் போது. ஹல்லேலூயா. நம்ம மேலே இருக்க கிருபையை அறிந்து கொள்ளணும். அதை யார் சொல்கிறா? பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் மூலமாக அந்த கிருபையை வெளிப்படுத்துகிறார். ரெவலேஷன் ஆஃப் கிரேஸ். ஹல்லேலூயா. யூதாஸ்னு ஒருத்தன் இருந்தான், பேதுருன்னு ஒருத்தன் இருந்தான். யூதாஸ்னு ஒருத்தன் இருந்தான், பேதுரு. யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டு, அவன் என்ன நினச்சி காட்டி கொடுத்தானோ தெரியாது. நம்பர் 1 பண ஆசை அவனுக்கு. வெள்ளி காசுக்கு என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். அவனை பற்றி நம்ம ரொம்ப பேச வேணாம். பேதுருன்னு ஒருத்தன் இருக்கான். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசுவா அவரெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு போட்டிருக்கு. எப்போ முடிச்சான்னு தெரில. சத்தியம் பண்ண தொடங்கினானா? தொடங்கினது மட்டும்தான் பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா அதுக்கு மேலே என்ன அவன் பேசினானோ தெரியாது. இப்போ ஆண்டவர் வராரு உயிர் தெழுந்து. வரும்போது ஒருத்தன் இல்லை, இன்னொருத்தன் மட்டும்தான் இருக்கான். யூதாஸ் இல்லை, யார் மட்டும்தான் இருக்கா? பேதுரு. 2 பேரும் ஏறக்குறைய ஒரே அஃபென்ஸ் தான். ஆனால் ஒருத்தன் இல்லை, இன்னொருத்தன் இருக்கான். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, பிசாசு கோதுமையை புடமிடுறது போல உன்னை புடமிட வேண்டிக் கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன பண்ணினேன்? வேண்டுதல் செய்தேன். அப்போ அதுதான் கிருபை. என்னன்னா, இந்த பேதுரு கிருபையை அறிந்தவனாக இருக்கிறான். தன்மேல் இருக்கிற கிருபையை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் கிருபையை அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த கிருபை நம் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கிருபைனா என்னன்னு சொன்னேன்? ஒன்றும் இல்லாத ஆளை தேசமாக மாற்றுற மாதிரி இந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம். தகுதி இல்லை, நம்ம அதற்கு கிரயம் செலுத்தலை. சிலுவையில் இயேசு கிரயத்தை, தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் நமக்காய் செலுத்தினார். ஹல்லேலூயா. அது நீங்கள் நம்ம கேட்க முடியாது, ஏன் எனக்காக மட்டும் ரத்தம் சிந்தினீங்க அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஏன் தெரியுமா? யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். நமக்கு ஏன் தெரியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா? அதுதான் கிருபை. அதனால தான் இங்கே நம்ம உட்காந்துருக்கோம். ஹல்லேலூயா. இங்கே ஏன் உட்காந்துருக்கோம்னா, அதனால தான் நம்ம மேலே கிருபை இருக்கனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. நாங்களும் எவ்வளோ முடியுமோ அந்த ஆன்லைனில் போட்டுட்ருக்கோம். எதுக்குன்னா, இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மேல் இருக்க கிருபை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். எனவே யாக்கோபை என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ஏசா யாக்கோபை தேடி வருகிறான். இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை.
யாக்கோபுடைய சூழ்நிலைமை அதுதான். பெனியேலில் யாக்கோபுடைய சூழ்நிலைமை இக்கட்டான சூழ்நிலைமை. என்னென்னா, ஏசா என்ன பண்ணிட்டு வரான், தேடி வரான். எத்தனை பேரோட வரான்? 400 பேரோட வரான். எத்தனை பேரோட வரான்? 400 பேரோட வரான். இந்த ஏசா யார், ஏன் வரான் அப்படின்னா, யாக்கோபு ஏற்கனவே அவன்கிட்ட வம்பிழுத்திருக்கான். வம்பிழுத்ததுனால என்ன வம்பிழுத்திருக்கான், சேஷ்டபுத்திர பாகத்தையே எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்பாவை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, எல்லாரையும் ஏமாற்றி. யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவன் ஏமாத்தாத ஆள் யாருன்னு தான் நம்ம தேடணும். எல்லாரையும் என்ன பண்ணிட்டான், ஏமாற்றிருக்கான். அதனால தான் அவன் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. எத்தன் ஏமாத்துறவன். அவனை தேவன் என்னவா மாத்துறாரு, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அவன் கூட சண்டை போட்டு அவன் பேரை என்னவா மாத்துறாரு, இஸ்ரவேல். அது சொல்கிறார், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல். இதுவரைக்கும் இப்படி இருந்திருக்கு, இனிமேல் என்ன ஆக போகுது, இஸ்ரவேல். அப்படி தான் தன் கிருபை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவத்தை லைட்டாக பார்த்துட்டு நம்ம அடுத்து சில சத்தியங்களை பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். அப்போ 400 பேரோட வரான் ஏசா. யாக்கோபுக்கு என்ன செய்யணும்னு தெரில, ஒரு கணக்கு போடுறான். இந்த யாக்கோபு எப்படின்னா பயப்படுறாள், பயம்தாங்கோலி. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் பார்த்துருக்கீங்களா, இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, கணக்கு போடுவாங்க மைண்டில். அப்படின்னா நம்ம இன்னும் யாக்கோபாக இருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா யாக்கோபை பற்றி பேசும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே யாக்கோபினும் பூச்சியே, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அல்லேலூயா. யாக்கோபை பூச்சின்னாருன்னா நம்மளே அப்படி தான் சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம யாக்கோபா இல்லை, என்னவா மாறுறோம், இஸ்ரவேலாக மாறுறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பான ஜனம் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடயம் மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியப்படுறாராம். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். சரி, அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கணக்கு போடுறான். இவன் கணக்குப்படி ஏசா கண்டிப்பாக வரான், அடிக்க போகிறான். அதுதான் இவன் கணக்கு. இவன் கணக்கு அதுதான். ஏசா வரான், என்ன பண்ண போகிறான், அடிக்க போகிறான். ஏன்னா இவன் சொல்கிறான், ஒருவேளை ஒரு பகுதியில் விழுந்து சண்டை போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாலும் மற்றதெல்லாம் என்ன ஆயிரும், சேஃபாக காப்பாற்றிடலான்னு சொல்லி இவனை பொறுத்தளவு, யாக்கோபை பொறுத்தளவு டேமேஜ் உறுதியாக இருக்குன்னு நம்புகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்பாதீங்க அப்படி. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அதுதான் கிருபை. இதெல்லாம் கிருபை. அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடையாது. உன்னை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அது எல்லாரும் கிடையாது, குறிப்பிட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த டேமேஜுக்கு இடமே இல்லை. சின்ன டேமேஜ் தானே. அல்லேலூயா. மோசே எகிப்திலிருந்து புறப்படும்போது பார்வோன்னு சொல்கிறான், பெரியவங்கெல்லாம் போயிட்டு வாங்க, சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க. அல்லேலூயா. இல்லைன்னா புருஷர் மட்டும் போயிட்டு வாங்க, பெண்கள்லாம் எங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். அதுக்கு மோசே சொல்கிறான், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. குழம்புனா என்ன, அந்த குதிரையுடைய காலில் இருக்கும்ல, அது கூட பின் வைக்கப்படுவது சொல்கிறான். பொருள் கூட, தலை சீர சீப்பு கூட எடுத்துகிட்டு தான் போவோம். அல்லேலூயா. செருப்பு, சீப்பு, சோப்பு, கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகிறது. நாங்கள் இங்கே இருந்தோன்றதுக்கான அறிகுறியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் விசுவாசி. அல்லேலூயா. இந்த யாக்கோபு என்ன கணக்கு போடுறான் பாருங்க. யாப்போக்கு நதிக்கரையில் தனியாக போயிட்டு கணக்கெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, தலை வலி, கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்குறான். அல்லேலூயா. அந்நேரம் அவனுக்கு ஞாபகம் வருதோ வரலையோ, ஆண்டவருக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்துல இதே ஏசாவுக்கு பயந்து ஓடி வந்தபோது நான் இவனை சந்தித்தேன். அல்லேலூயா. ஆனால் இன்று அதே மாதிரி தனியாக வந்து இருக்கான். இன்றும் நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி அவர் தேடி வந்தார். அல்லேலூயா. பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. பெத்தேல்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் என்ன இருந்துச்சான், ஒரு ஏணி இருந்துச்சான். தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. கர்த்தர் அதற்கு மேலாக
நின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ பெனியேல் அவள ஏனியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனியை எடுத்துட்டாரு. அவர் டபார்னு நிற்கிறாரு. யாக்கோபு முன்னாடி நிற்கிறாரு. யார்? மேலே நின்ன தேவன். ஹல்லேலூயா. என்ன இதுக்கு பெனியேல் பேர் என்ன தெரியுமா? பெனியேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய முகம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகம். அப்போ பெத்தேலில் தேவன் தூரமாய் இருந்தார். அவருடைய வீடு இருந்தது, ஆனால் அவர் தூரமாய் இருந்தார். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பெனியேல் தேவன் முகமுகமாய் நாம் தரிசிக்கக்கூடிய விதத்திலே இயேசு என்ற பெயரில் தேவன் பூமியிலே உலாவினார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை தான் இன்று பிரசங்கிக்கிறோம். அப்போ நன்மை நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கித்தாலே போதும், இயேசுவே அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மாற்றத்தை செய்வார், கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபா இருந்தவன் கூட சண்டை போடுறாரு. யாக்கோபு கூட என்ன பண்ணுறாரு? சண்டை போடுறாரு. ஆனால் அந்த யாக்கோபு பாருங்க, பிஸ்னஸ் மேன். அவன் யார்கிட்டருந்தாலும் ஏதாவது வாங்காமல் ஆளை விடுறதே இல்லை. இந்த மனது நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கார் உயிரோட. ஆமாம், சரி என்ன வாங்கியிருக்கா அவர்கிட்ட இருந்துன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன தெரியுமா, ஆண்டவர் போகிறேன்னு சொல்கிறதில்ல ஜெபத்தில். நான் போகிறேன் பை ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம கிளம்பிடுறது. ஹல்லேலூயா. அப்படி போகக்கூடாது. வாங்காமல் நான் இந்த இடத்துலேருந்து போக மாட்டேன். ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? 2 பரிவாரங்களை உடையவனானேன்னு அவனே சொல்கிறான். எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு ஒரு பெருக்கம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்றவன், இந்த யாக்கோபு அப்படியே இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலா என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறாரு. யாக்கோபுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து, இஸ்ரவேல்ன்ற பேரில் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனை நான் மாத்துறேன்னு மாற்றலை. ஹல்லேலூயா. யாக்கோபையே என்னவா மாற்றினார்? இஸ்ரவேலா மாற்றினார். ஆபிரகாம் அழைக்கும் போது உன் வித்துக்குள் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தீர்க்க தரிசனமாக இயேசுவை சொன்னாலும் ஈசாக்கு ஒரு ஈசாக்கு தேவைப்பட்டான் ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா. தேசமாய் மாறுவதற்கு அந்த ஈசாக்கு ஒரு யாக்கோபு தேவைப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த யாக்கோபை தேவன் என்னவா மாத்துறாரு? இஸ்ரவேலாய் மாத்துறாரு. ஹல்லேலூயா. அப்போனா என்ன அர்த்தம்னா, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இனிமேல் நடக்க போகுதுன்னு இல்லை, இன்றே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது நடந்து அது நடந்து இல்லை, இன்று இது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபு இஸ்ரவேலிருந்து நம்ம ஒரு சத்தியத்தை பார்த்துட்டு, எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றியிருக்கிறார். இதை வேதம் எப்படி அழைக்குதுன்னா, இதுக்கு ஒரு வசனத்தை படிப்போம் நம்ம. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். முதலாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் சில வசனங்களை படித்தாதான் நமக்கு புரியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை போட்டிருக்கு. 13ஆம் வசனத்தில் ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் ராஜ்யம் போல என்ன போட்டிருக்கு? அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் டார்க்னஸ். அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் போட்டிருக்கு,
இருளின் அதிகாரத்திலிருந்து. அப்படின்னா இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இருளுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இருளில் இருக்கிறவர்களை அது ஆண்டு கொள்ளுகிறது. இப்போ இந்த பழைய மனுஷன், இந்த யாக்கோபு இருக்கானே, பழைய மனுஷன். அல்லேலூயா. இந்த யாக்கோபு நம்மளையும் கர்த்தர் பழசு புதுசுன்னு மாற்றிருக்கிறாரு. எதனால நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த பழசு எதில் இருக்கிறான்னா இருளின் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான். இருளின் அதிகாரியாகிய பிசாசிற்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். இந்த இருளின் அதிகாரம்னா என்ன அப்படின்னா, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக அதிகாரத்தை உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆதாம் விழுந்து போன பிறகு அவன் இருளின் அதிகாரத்திற்கு கீழ் சென்று விடுகிறான். அப்படித்தானே? அப்போ இருள் அதிகாரம் எடுத்து அது தொடர்கிறது. இப்போ இன்று நம்ம பிறக்கும் போதே அந்த இருளின் அதிகாரத்தில் தான் பிறக்கிறோம். இருள் நம்ம மேலே அதிகாரம் செலுத்துது. அதனால தான் இப்போ ஒரு வியாதி, மரணம் இதெல்லாம் வருது. ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அந்த பழத்தை சாப்பிட்டான் ஆதாம். சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ளாக அது மரணத்தை கொண்டு வந்தது. முதல்ல அவன் கண்ணு போச்சு, கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். பயந்து என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சிட்டான். இந்த பயம்லாம் இருளின் கிரியை தானே. பயம், வியாதி, இது எல்லாமே எந்த கிரியை? இருளின் கிரியை. அப்போ இருளின் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம். இருள் நம்மேலே அதிகாரம் செலுத்தி கொண்டு இருந்தது. எது வரைக்கும்னா நம்ம புது சிருஷ்டியாக மாறுற வரைக்கும். அல்லேலூயா. சிலர் இன்னும் புது சிருஷ்டி ஆயிட்டாலும் இருளின் ஆதிக்கம் செலுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புது சிருஷ்டியாக மாறிட்டோம், ஆனால் புது சிருஷ்டியாக வாழலை. அல்லேலூயா. புது சிருஷ்டியாக மாறிட்டோம், ஆனால் புது சிருஷ்டியாக வாழலை. அப்போ வாழ வைக்கிறது என்ன? அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். அல்லேலூயா. உட்படுத்த போகிறவர் இல்லை, உட்படுத்தினவர். அப்போ உட்படுத்திட்டாரா இல்லையா நம்மளை? அல்லேலூயா. அப்போ எந்த ராஜ்யத்தில் இருக்கோம்? அந்த ராஜ்யத்திலேருந்து வந்து எந்த ராஜ்யத்துக்கு போயிட்டோம்? ஆதாமின் ராஜ்யத்திலிருந்து வந்து வெளியே வந்து எந்த ராஜ்யத்துக்கு போயிட்டோம்? இயேசுவின் ராஜ்யத்திற்கு போயிட்டோம். அதான் வசனம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். போன வாரம் பார்த்தோம், தாவீது சவுல். அல்லேலூயா. சவுல் ராஜா எதுக்கு அடையாளமாக இருக்கிறான்? தாவீதின் சந்ததிக்கு அடையாளமாக. சவுல் ராஜா வந்து ஆதாமின் சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறான். தாவீது வந்து இயேசுவின் சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்மளை எந்த ராஜ்யத்தில் வச்சிருக்கிறாரு? அன்பின் குமாரனின் ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். இப்போ 2 அதிகாரம் இருக்கு. ஒன்று இருளின் அதிகாரம், இன்னொன்று இயேசுவின் ராஜ்யம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. கொலோசியர் 2 அதிகாரத்தில் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, மேலும் சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற இயேசுவுக்குள், அவருக்குள்னா இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோமா? பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். வியாதி பரிபூரணமா? செய்கிறதெல்லாம் சரியா எதிர்பார்த்த மாதிரி வரலையே, அது பரிபூர்ணமா? பரிபூர்ணம்னா என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வியாதி இல்லாத நிலைமை, சரீரத்தில் சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாம் இருக்கிறதா என்னது? பரிபூரணம். இந்த பரிபூரணம் எங்கே இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதா. வசனம் சொல்லுது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும். சகல துரைத்தனம், சகல அதிகாரம். அல்லேலூயா. இந்த இருளின் அதிகாரம்னு சொல்கிறோம்ல, அதில் தான் என்ன வருதுன்னா இயற்கையும் வருது. என்ன வருது? இயற்கை. பிசாசு நம்மளை அடிக்கிறதே எங்கே தான் அடிப்பான்னா, நம்ம மனதை குருடாக்கி
எங்கே அவன் மேற்கொள்ள நினைப்பான்னா, இது இயற்கை தானே, இயற்கையாக நடக்கிறது தானே, இந்த அவங்களுக்கு நடந்திருக்குல்ல, அந்த ஊரில் வந்திருக்குல்ல, இங்கே இந்த வியாதி வந்திருக்குல்ல, இயற்கையாக வரதானே. ஆனால் நமக்கு இயற்கை என்ற அதிகாரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு இந்த 9வது வசனத்தில் போட்டிருக்கு, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. யாருக்குள்ள வாசமாக இருக்கா? இயேசுக்குள்ள. ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக. அதனால தான் இயேசு கடல் மேலே நடந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்தில் இது ஆதாம்கிட்ட இருந்துச்சு, இந்த பரிபூரணம் இருந்துச்சு, தேவனுடைய பரிபூர்ணம் ஆதாமுக்குள்ளே இருந்துச்சு. அவன் அதை இழந்து விட்டான். இப்போ இயேசு வருகிறார், அவருக்குள்ள இதே பரிபூர்ணம், தேவனுடைய பரிபூர்ணம். அவர் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஃப்ளெஷ்ஷில் வந்தார்ல இயேசு, இயேசு கடவுளாக இருக்கிற இயேசு, அவரை சொல்லலை. அல்லேலூயா. ஆதியிலே இருந்த வார்த்தை, அப்படியே வார்த்தையாக இருக்கிறவர், அவரை சொல்லலை. மனுஷகுமாரனாகிய இயேசுவை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, வரலாற்றில் முதல் முறையாய் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. ஏன்னா தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவுக்குள் வாசமாக இருந்தது. அப்படின்னா என்னென்ன, கடவுளுக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் யாருக்குள்ளே இருந்ததான்? இயேசு என்ற மனிதனுக்குள்ள. அல்லேலூயா. மனிதனாக வெளிப்பட்ட இயேசு, அவர் தேவன் தான், 100% தேவன் தான். நசரேயனாகிய இயேசு 100% தேவன் தான். ஆனால் அவர் நசரேயனாகிய இயேசு என்ற பெயரிலே அவர் வெளிப்பட்டார், மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவருக்குள்ள பரிபூர்ணம் எல்லாம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள இருந்ததான். அடுத்த வசனம் போட்டிருக்கு, துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள். அவருக்குள் நீங்கள். யாருக்குள்? இயேசுவுக்குள் நீங்கள். இதுதான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இதுதான் யாரு? இஸ்ரவேல். அவருக்குள்ள போயாச்சுன்னா இனி அவர் நடந்தால் நாமும் நடக்கிறோம், நம்ம போகிற இடத்துல அவரும் வருகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா அதிகாரமும் யாருக்குள்ளே இருக்குது? இயேசுக்குள்ளே இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோம்? இயேசுவுக்கு உள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு பேர் தான் என்னது? இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் யார் அப்படின்னா, இப்போ நம்ம ஆதாமுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆதாம் விழுந்து போனவன், அதிகாரத்தை இழந்தவன். ஆனால் கிறிஸ்துவிலே சகல அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினார். ஹல்லேலூயா. மரணம் என்பது என்னது? ஆதாமை ஆண்டு கொண்டது, ஆதாமின் சந்ததியை ஆண்டு கொண்டது. அப்போ ஒருத்தன் விசுவாசத்தில் நம்ம வரும்போது, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுது, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு மரணத்தின் மேலே ஆளுகை இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ மரணம்ன்றது இருக்கலே பெருசு, கொஞ்சம் பெரிய பிசாசு, ரொம்ப பெரிய பிசாசு இல்லை, கொஞ்சம் பெரிய பிசாசு. என்னது? மரணம். அதன் மேலேயே நமக்கு ஆளுகையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏசானா என்ன தெரியுமா? ஏசானா மரணம். ஏசா எதுக்கு வரான்? 400 பேரோட. தம்பி எப்படி இருக்க? தடவை கொடுக்க வரானா? 400 பேரோட எதுக்கு வரான்? ஏசா சொல்கிறான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். இவன் யார்? யாக்கோபு வாங்கிட்டு ஓடிட்டான். இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பான்? நானே ஒரு வேட்டைக்காரன். பைபிளில் போட்டிருக்கு. அவன் சொல்கிறான், ஏசா, ஒரு நாள் நான் இவனை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவேன்? கொன்று போடுவேன். அப்போ ஏசா என்ன அப்படின்னா, பழைய
பிரச்சனை. பழைய பாம்பு, அதாவது பாம்புன்னு சொல்லலை நான் ஏசாவை, பழைய பிரச்சனை, ஏதேன் தோட்டத்து பழைய பிரச்சனை. அது என்னன்னா இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம் அது ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறது. இருளின் அதிகாரம் என்ன பண்ண பார்க்குது? ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறது. ஆனால் நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவன் மேலே அது ஆளுகை செலுத்த முடியும், ஆனால் நமக்கு அதன் மேலே ஆளுகை உண்டு. எனவே தான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன தரேன். ஹல்லேலூயா. இப்போ இதில் கவனிங்க, யாக்கோபு பலசாலியா ஏசா பலசாலியா? ஏசா தானே. ஏசா தான் பலசாலி. அப்போ கர்த்தரானா யார் பக்கத்தில் அறியப்படுறாரு? யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபை தான் என்னவா மாத்துறாரு? இஸ்ரவேலா. ஏசாட்ட எந்த ரியாக்ஷனும் அவர் பண்ணல. யார்கிட்ட பண்ணுறாரு? யாக்கோபிட்ட பண்ணுறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளோட பலம் வாய்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை விரட்டாமல் எங்கே வராரு? ஹல்லேலூயா. நான் எப்படி அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏசாவை சந்திச்சு 4 தட்டு தட்டி ஓடு, வந்த வழியே நீயே ஓடு, அங்கே போல எங்கே வராரு? நம்மகிட்ட தான் வராரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் போய் உங்கள்கிட்ட தான். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே ஒரு சுவிட்சு போட வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு ஒரு சுவிட்சு போட வேண்டியிருக்கு. அப்போ யார் பலவீனமாக இருக்கான்? யாக்கோபு பலவீனமான ஆள். இவனோட பலம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த யாக்கோபை என்னவா மாற்றுறாரு? இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இந்த யாக்கோபுக்கு புதுசாக ஸ்ட்ரென்த் கொடுக்கல, பவர் கொடுக்கல, யாக்கோபை ஆளை மாற்றுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே தான் நமக்கும் செஞ்சுருக்கிறாரு. அதே தான் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவிலே நம்மை உட்படுத்தின பிதான்னு வேதம் சொல்லுது. இப்போ படித்தோம்ல முந்தின வசனம், இயேசு கிறிஸ்துவிலே நம்மளை எதுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மளை உட்படுத்தும் போது நாம் தேவ புத்திரராய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர். புத்திரர்னா என்ன? சன்ஸ். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். எப்படி மாறுறோம்? ஒரே குமாரன், தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாக இயேசு, இயேசுவுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நாமும் என்னது சொல்லுங்க? இயேசு யாரு? தேவ குமாரன். அப்படிதானே? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? தேவகுமாரன் மனிதனாய் பூமிக்கு வருகிறார். ஏனென்றால் மனிதர்களை தேவகுமாரராக மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள எடுத்துக்கிட்டாரு. ஆதாமுக்குள்ள இருந்த நம்மளை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி, ஹல்லேலூயா, நம்மளை வெளியே எடுத்தாரு. எடுத்து நம்மளை யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? இயேசுக்குள்ள. இந்த ஆப்ரேஷன் பண்ணவர் பேர் என்ன? பிதாவாகிய தேவன். எதுக்கு பண்ணாரு? ஒரு குமாரனை விதைச்சு குமாரர்களை உண்டு பண்ணுகிறார், குமாரத்திகளை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனை எப்படி உண்டாக்கினாராம் தேவன்? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதுபோல தேவகுமாரர் தேவகுமார்த்திகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். யார் மாற்றி இருக்கிறா? யார் மாற்றி இருக்கிறா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. பூமிக்குரிய தகப்பன்மார் இருக்கிறாங்க. சன்னா ஆதார் கார்டில் போட்டிருக்குல்ல, அப்பா பேர் அம்மா பேர்லாம் போட்டிருக்கு. அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். அதை ஆண்டவர் எடுத்து போடுறதில்ல, அது இருக்குது. பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அடையாளம் இருக்குது. ஆனால் இது மட்டும் நம்முடைய அடையாளம் இல்லை. பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, எனக்கு வேற ஒரு பேர் இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்தில் வச்சு என் பேர் வேற. ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, என் பேர் வேற. ஹல்லேலூயா. இப்போ எந்த பேரில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்? ஹல்லேலூயா. சரி, நான்
இஸ்ரவேலை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது தேவ புத்திரராக செயல்படுறதுக்கு என்ன செலுத்தணும்? ஆபிரகாமா மாறுறதுக்கு என்ன செலுத்தினா? யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறதுக்கு என்ன செலுத்தினா? காசு கொடுத்தானா? அப்போ நம்மளும் காசு கொடுக்க தேவையில்லை, கிரயம் செலுத்த. அதான் நான் சொல்ல வருது, கிரயம் செலுத்த தேவையில்லை. இலவசமாய் நம்முடைய அடையாளத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, ஆபிராமுக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ பெருசோ, யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ பெருசோ, அதை விட பெரிய வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களாம் பார்க்குறத பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி பார்க்குறீங்க. நற்செய்தி இதுதான் சுவிசேஷம். இதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? இலவசமாய் தேவன் என்னை இருளின் ராஜ்யத்தில் இருந்த என்னை எடுத்து எங்கே வச்சிருக்கிறாரு? வெளிச்சத்தின் ராஜ்யத்திலே. இதுக்கு இருளின் மேலே அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அறிவு வந்துருச்சுன்னா, இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா, நம்ம சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஹல்லேலூயா. கவனிங்க, யாக்கோபை இஸ்ரவேலா என்ன பண்ணார்? மாற்றினார். அது ஒரே சேஞ்ச் தான், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணாரா? இப்போ அடிக்க வந்தவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அன்னைக்காரன் என்ன பண்ணுறான்? அடிக்க வந்தவன் கட்டி பிடிச்சி முத்தமிடுறான். அவங்க படித்து பாருங்கள். யாக்கோபு அந்த 32 அதிகாரம் படித்து பாருங்கள். 400 பேரோட வந்தவன் எதுக்கு வந்தான்? சண்டை போட தானே வந்தான். ஆனால் கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? எல்லாத்துக்கும் காரணம் அப்போ சூழ்நிலை மாறுதா? யாக்கோபு அதுக்கு ஏதாவது பண்ணானா? ஏசா மனம் மாறுறதுக்கு ஒருத்தர் மனசை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் நம்ம சரியான அடையாளத்திலே நின்றால் நம்ம மாறி இருக்கிறோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம எதுவுமே பெருசாக சூழ்நிலையில் செய்யாமல் நம்ம மாறி இருக்கிறத அறிந்தால், சத்தியத்தை அறிந்தால், ஹல்லேலூயா, நான் பழசில்லை, நான் என்னது புதுசுன்னு அறிந்தால் ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. விழுந்து போன ஆதாமுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆதாம் விழுந்து போனான்ல, விழுந்து போனோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதைப்ப, ஆனால் பூமி எதை முளைப்பிக்கும்? முள்ளை முளைப்பிக்கும். பூமி எதை முளைப்பிக்கும்? நீ கோதுமையை போட்டேன்னா அது என்ன தான் வளரும்? முள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலை என்ன இருக்கு? பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீ இப்போ புது சிருஷ்டியா, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டினா இயேசு சொல்கிறாரு, நீங்கள் விதைக்காததை அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. சீடர்கள் அனுப்பும்போது சொல்கிறாரு, நீங்கள் விதைக்காததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். இப்போ எவ்வளவு முயற்சி பண்ணேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் நம்ம என்னவா இருக்கிறோம்? யாக்கோபா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரேலா மாறுறதுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த சத்தியத்தை இன்று ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கிருபை என் மேலே எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்றத நான் அறிய அது என்னை மாற்றுகிறது. என்னை இஸ்ரவேலாக மாற்றுவதன் மூலமாக என் சூழ்நிலையிலையும் அது மாற்றங்களை கொண்டு வருது. ஹல்லேலூயா. அப்போ கிருபைனா என்ன? இயேசு என்ற ஒருவர் நமக்கே தெரியாமல் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. இதை தான் பிதா சூப்பர்வைஸ் பண்ணுறார் அப்படியே. ஹல்லேலூயா. அதுதான் போட்டிருக்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன மாறி இருக்கு? ராஜ்யம் மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ரஸ் பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, அட்ரஸ் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். பெனியேல் அப்படின்னா என்ன? தேவ முகம். அது ஏன் இப்படி போட்டிருக்கு? பெனியேல் அப்படின்ற இடத்துல வந்து கர்த்தர் சண்டை போட்டார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் இருக்கானே, இவனுக்கு இருக்கிற முகம் என்னன்னா தேவ முகம். ஹல்லேலூயா. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம்?
கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அப்போ தலை என்ன சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா? அப்போ அட்ரஸ் மாற்றிட்டாரு, அடையாளத்தை மாற்றிட்டாரு, ஆளை மாற்றிட்டாரு, அப்பியரன்ஸ் மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரிகிறதெல்லாம் கண்ணாடியை போய் பார்த்துட்டு அதே தோற்று போன அதே ஆள் தான் நமக்கு தெரியுது. உங்கள் பேரை வச்சு பாருங்கள், இது எனக்கு நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை அப்படின்னு தோல்விகள் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் அதோட ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த முகம் நமக்கு இருக்கிறதுனால பெனியேல் தேவனுடைய முகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பிசாசுகள் நம்மை பார்த்து என்ன ஆகுது, ஓடுது. அல்லேலூயா. நம்ம எந்த ராஜ்யத்தின் பிரஜையாக மாறி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆதாம தேவன் படைத்த போது, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆதாம தேவன் படைத்த போது தமது சாயலின்படியாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் யாரை படைச்சார்? அப்போ ஆதாம பார்த்தா யாரை பார்த்த மாதிரி இருக்கும்? சொல்லுங்க. நானா சொன்னேன்? பைபிளில் இருக்குங்க. ஆதாம பார்த்தா யாரை பார்க்குற மாதிரி இருக்கு? அதே முக சாயல். அல்லேலூயா. அதனால தான் ஆங்கில வேதாகமத்தை போட்டிருக்கு ஆடம் த சன் ஆஃப் காட், தேவகுமாரன் ஆதாம்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ அவன் அதை விழுந்துட்டான் போயிடுச்சு. நம்ம முகத்தெல்லாம் பார்த்தா தேவ முகம் மாதிரியா இருக்குது? இல்லை. அதுக்கு தான் க்ரீமு பவுடர்லாம் வைக்கிறான். அப்போ அது போயிடுச்சு. ஆனால் இப்போ மோசேன்னு ஒருத்தன் இருக்கான், பரலோகத்துக்கு மலை மேலே போயிட்டு வரான். வந்தால் ஜனங்கள் சொல்கிறாங்க, எப்பா உன் முகத்தை மூடுப்பா. ஏன்? ஒரே ஒளியாக வீசுது, உன் முகத்துலேருந்து என்ன வீசுது? ஒளி. அதை வேதம் என்னன்னு சொல்லு தெரியுமா? ஒளிந்து போகிற மகிமை. அல்லேலூயா. டெம்பரரியா, அது தற்காலிகமானதான். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நிரந்தரமான மகிமை. அல்லேலூயா. இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது என்ன மகிமை? நிரந்தர மகிமை. அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மாற்றம் வரலை. என்னதான் மோசையாக இருந்தாலும் அவன் தேவனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். அவன் தேவனுடைய ஊழியக்காரன். எலியா தேவனுடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி ஊழியக்காரன். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, பரிசுத்தாவியனர் உள்ள இருக்கார. எத்தனை பேருக்குள்ள இருக்காரு? நல்லா தெரியுமா? ஒரு அல்லில சொல்லுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பனா என் முகம் மாறிடுச்சு. அல்லேலூயா. என்னன்னா இப்போ நம்ம தேவ புத்திரர். அல்லேலூயா. தேவ புத்திரர். எதனால மாறி இருக்கிறோம்? அவருடைய கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த கிருபையை தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அல்லேலூயா. கிருபை என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், ஆனால் உங்களுக்கு இந்த சொத்து பத்து எல்லாம் உங்களுக்கு. நல்லா இருக்கா? அதுதான் கிருபை. இப்போ அதை யாராவது சொன்னால் தானே அதை அடைய முடியும். அதுதான் சுவிசேஷம் பண்ணுது. சுவிசேஷம் என்ன பண்ணுது? கிருபையை பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் உன்னுடையது, நீ என்ன பண்ணு, எடுத்துக்க. எந்தெந்த இருள் உன் மேலே ஆதிக்கம் செலுத்தினதோ இப்போ அதன் மேலே உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா நீ இன்னும் இருளின் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன் இல்லை, ஏற்று வீட்டுக்காரன் மாதிரி நீ இல்லை, நீ வேற மாதிரி. அல்லேலூயா. இப்போ நீ எப்படி இருக்கிற அப்படின்னா கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய். அல்லேலூயா. அவருக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பெனியேல்னா தேவனுடைய முகம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு யாக்கோபு சிரமப்படவே இல்லை. இதை ஒதுக்கி வச்சான், அதை ஒதுக்கி வச்சான், எவ்வளோ பிளானிங் பண்ணான். அதுக்கு பிறகு எதோ ஒன்றுமே பிளான் பண்ணல, இருக்கிற மாதிரியே போனான். சொல்லப்போனால் நொண்டி நடந்து போனான். யாக்கோபு எப்படி நடந்து போனான்? நொண்டி. எங்கே போகிறான்? யுத்தத்துக்கு போகிறான். எதுக்கு போகிறான்? யுத்தத்துக்கு போகிறான். ஆனால் ஆள் எப்படி போகிறான்? நொண்டி போகிறான். அல்லேலூயா. ஆனால் அங்கே யுத்தமே நடக்கலை. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறினா. அப்போ கர்த்தர் நம்ம சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். யாக்கோபை தான் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே ஏசாட்டிருந்து என்னை தப்புவியும் ஜெபம் பண்ணா. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை மாற்றி, அல்லேலூயா, நம்மளை மாற்றி அது ஒன்று தான் அவர் செய்கிறார். இந்த ஒரே ஆப்ரேஷன் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக
மாறிடுது. அல்லேலூயா. வீழ்ச்சிக்கு முன்னாடி ஆதாம் எப்படி நடந்து போனான்னா ஆளுகை ஆட்டோமேட்டிக்காக இருந்ததோ அதுபோல் இன்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளுகை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சூழ்நிலை மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எனவே தான் நம்ம தைரியமாக விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. இப்போ பரீட்சை எழுதுகிறாங்க பிள்ளைங்க, டீச்சர் வந்து சொல்லிருச்சுன்னு வைங்க, நீங்கள் என்ன எழுதினாலும் நான் 100 மார்க் போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த பையன் அடுத்து பயப்படுவானா? எழுதுகிற என்ன எழுதுவான்? அவன் ஏதாவது படங்கிடம் வரைஞ்சி வைப்பான். என்ன போட்டாலும் மார்க்குப்பா 100 மார்க்கு, இப்போ எதுக்கு எழுதிக்கிட்டு அப்படின்னு என்ன பண்ணுவான்? அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் கிருபையை உனக்கு உன் மேலே வச்சிருக்கிறேன், கிருபையினால. அல்லேலூயா. உன்னை நேசித்ததுனால என் கிருபையை உன் மேலே வச்சுட்டேன். என் கிருபை உன் மேலே இருக்கிறதுனால உன் அடையாளம், அட்ரஸ்ஸு, முக பாவனை எல்லாமே என்ன ஆயிடுச்சு? மாறி இருக்கு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் என்னவா இருக்கிறான்? புது சிட்டி. கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா ஆண்டவர் நமக்காய் செய்திருக்கிறார். இங்கே தான் விசுவாசம் வருது. விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா அவர் கிருபை கொடுக்கிறத விசுவாசம் எடுக்குது. கிருபை கொடுக்கிறத விசுவாசம் எடுக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான்? காலையில் ஆண்டவர்கிட்டருந்து பேர் மாற்றத்தை வாங்கிட்டு அந்த கையோட ஆண்டவரை போக விட்டுட்டு அந்த கையோடு அப்படியே நடந்து வரான். சூரியன் உதயமாகிறது. புதிய நாள் வந்து விட்டது. கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. அங்கே காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்போ இந்த வாரத்தில் கர்த்தர் கிருபையினால காரியத்தை மாறுதலாக முடிய செய்ய போகிறாரு. அதுதான் இந்த வாரம் நடக்க போகுது. சாதகமாய் காரியங்கள் மாறப்போகிறது. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, வேணாம், நீ இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற, இந்த கிருபை உன் மேலே இருக்கிறது, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற, நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். நீ மாறலை, நான் உன்னை மாற்றி இருக்கேன். நீ மாறலை, நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். நீ இஸ்ரவேலாக மாறலை, நான் இஸ்ரவேல் ஆக்கி இருக்கிறேன். நீ நீதிமான் ஆகலை, நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது? நான் தான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். என் கிரியையா, என் செயலை நீ விசுவாசிச்சா போதும், உன் சூழ்நிலைமை மாறும், தானாக நடக்கும். உன்னை எப்படி கொண்டு வந்திருக்கிறேன்? ஒன்றுமில்லாமையாக இருந்தேன், உன்னை பேர் மாற்றம் கொண்டு வந்து எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். சூழ்நிலைகள் உன் மேலே ஆதிக்கம் செலுத்தாது, நீ சூழ்நிலைகள் மேல் ஆதிக்கம் செலுத்துவாய். நீ கடல் மேல் நடப்பாய். எதெல்லாம் நினச்சி பயப்படுறியோ அதன் மேலெல்லாம் ஆளுகை உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். நீ ஆளுகை செய்கிறவன். ஏன்னா சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீ பரிபூரணமாயிருக்கிறாய். யூ ஆர் பெர்ஃபெக்ட். பரிபூரணமாயிருக்கிறாய். பிசாசு வந்து குறை சொல்லுவோம், அவன்கிட்ட இதில் சரியில்லை, நீ அது சரியில்லை. கேட்காதீங்க, இந்த வசனத்துக்கு நிறுத்துங்க கண்ணு முன்னாடி. அவருக்குள் நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன். நான் பழைய ஆள் இல்லைப்பா, நான் புது ஆள். பழசெல்லாம் போச்சுப்பா, இது நான் யாக்கோபு இல்லை, நான் இஸ்ரவேல், நான் புதுசு. நீ வேற யாரோ தேடி வந்திருக்க, நான் யாக்கோபு இல்லை. ஏசா, உனக்கும் யாக்கோபுக்கும் தான் பகை. நான் யாக்கோபு இல்லையே, நான் இஸ்ரவேல், நான் வேற ஆள். பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம். வரை நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக கிருபையை அறிந்து கொள்வதன் விளைவாய் ஏற்படுகிற மாற்றங்களை நாங்கள் இன்று பெற நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் உடைய கிருபையின் வெளிப்பாட்டினாலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிற வாரமாய் இருக்கிறதற்காக நன்றி. எதிரானவைகள் எங்களுக்கு ஆதரவாய் மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.